6ஆம் வகுப்பு அழகு 1 அளவீடுகள். அளவீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம அளவீடுனா என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகம் பார்க்கலாம். ஓகேங்களா? உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அளவு இருக்குது. அந்த அளவு அளக்கும் முறைகள் தான் வேறுபடுது. இப்போ நம்ம வீட்டிலலாம் முன்னையெல்லாம் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம நிறையா நேரம் பேசுவோம். அவங்ககிட்ட அப்படி பேசும்போது தாத்தா சொல்லுவாங்க, நீ எவ்வளோ ஹைட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நாம் தெரியல அப்படின்னு சொன்னால் தாத்தா இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி அளவு நாடை வச்சு நம்ம அளந்தோம்னா, இது உன்னுடைய ஹைட்டு இத்தனை சென்டிமீட்டரு, 120 சென்டிமீட்டர் நீ இருக்க, இல்லைன்னா 100 சென்டிமீட்டர் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு எவ்வளோ தாத்தா நிலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோம்னா, என்ன நமக்கு ஒரு 10 குழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். குழிகளா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிங்களாம் இருந்தால் போய் கேட்டு பாருங்களேன். 10 குழிகள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. 66.66 மில்லி செகண்டு அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. கை நொடியை வச்சு ஒரு மாத்திரையினுடைய அளவை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டில் என்ன தாத்தா விதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எவ்வளோ இடத்துல என்ன விதைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மரக்கால் விதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரக்காலா? நமக்கு ஒரு மரக்கால்னால் என்னன்னே தெரியாது. அப்படி யோசிப்போம். அப்போ சொல்லுவாங்க, அந்த தாத்தா சொல்லுவாங்க, ஒரு மரக்கால் அப்படின்னா 8 சென்ட் அப்படிங்கிறத அவர் தாத்தா சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பதக்கு அப்படிம்பாங்க. நமக்கு ஒரு பதக்குன்னா என்னன்னு தெரியாது. ஒரு பதக்கு அப்படின்னா 16 சென்ட். அப்புறம் இன்னும் உங்கள் அத்தை வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு இவங்கெல்லாம் போனோம்னா உங்ககிட்ட எவ்வளோ காடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு முக்குருணி இருக்குது அப்படிம்பாங்க. முக்குருணினா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ உங்களுக்கு யாராவது முக்குருணினா என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் யாருக்குமே முக்குருணினா என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு முக்குருணி அப்படிங்கிறது 24 சென்ட்டை தான் ஒரு முக்குருணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 303 குழி இருக்குது அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நாம்பளாம் இப்போ என்ன நினைப்போம்? குழின்னா ஒவ்வொருத்தருக்கும் குழி நோண்டி வச்சுருக்கோங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. 303 குழி. 303 குழி அப்படின்னாலும் 100 சென்ட் அப்படிங்கிறத குறிக்கும். எங்களுக்கு 100 சென்ட் காடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழி அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா 144 சதுர அடி. அப்புறம் ஒரு மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்குவல் டு 100 குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க. கோயில் கட்டிட்டு கோயிலுக்கு இவ்வளோ காணி நிலம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வசதியாக இருக்கிறவங்கலாம் கோயிலுக்காக நிலம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு காணி நிலம் நான் கோயிலுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு காணி ஈக்குவல் டு 4 மா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது 100 குழி. ஒரு வேலி, இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா என்னோடய இடத்துக்கு நான் வேலி போடணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வகை, இது மெயினான மெஷர்மெண்ட்டு. இப்போ ஒரு வீடு கட்டுறது, ஃப்ளாட் போடுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அளவீடுங்கிறது முக்கியமானது. அந்த ஃப்ளாட் ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளாட்டுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்? வேலி போடுறோம். அந்த காலத்திலேயே ஒரு வேலிங்கிறது 5 காணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 7.56 சதுர அடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அளவீடுகள் பல விதத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அதாவது நம்ம கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம், லேப்டாப் வச்சுருக்கோம், வீட்டில் பெரிய ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கோம், ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. இன்னும் எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய காலத்தில் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னே இருந்த முன்னோர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அளவுகளையும் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தாங்க. கால், அரை, முக்கால் இந்த மாதிரி. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு
சிலருக்கு கால்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது கூட தெரியறதில்ல. 1/4 அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக கேட்குறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அளவுகள் வந்து எந்த அளவுகளாக இருந்தாலும் அதனுடைய அளவுகள் மாறாமல் இருப்பதற்கு அதற்கு ஒரு அளவுகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு அளவீடு லெசனில் வந்து பன்னாட்டு அலகு முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் நம்ம என்னென்ன அளவுகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் பார்க்குறது தான் அளவீடுகள். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய அளவு முறைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்து இப்போ நீ காலையில் கிளம்பும்போது உன் வீட்டில் இருந்து நீ ஸ்கூலுக்கு வரக்கூடிய இதை என்னன்னு நம்ம சொல்லுவோம், தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது தான் வந்து நம்ம தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன வகையான மெஷர்மெண்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெஷர்மெண்ட்டு துணிக்கடையில் என்ன மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க, நீளம்னா என்ன, நிறைனா என்ன, அதுக்கப்புறம் அளவீடுகளை துல்லியமாக எப்படி அளக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஜென்ரலாக நிறைய இந்த புக்கில் இருக்கிறது இல்லாமல் வெளியே நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, நம்ம உங்கள் வீட்டில் இருக்கிற அக்காவுக்கோ அண்ணனுக்கோ யாருக்காவது மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தங்க செயின் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அந்த தங்க செயின் அப்படின்னு போனோன்னு எனக்கு செயின் கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்போமா? இல்லை. அதுக்கு நம்ம கிராம் வைஸ் தான் நம்ம சொல்லணும். குண்டுமணின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம கல்யாணம் அப்படிங்கும்போது இப்போ கிராம் கணக்கில் நம்ம எடுப்போம். அப்போ 8 கிராம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பவுனுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 8 கிராமை வந்து சாதாரணமாக நம்ம கத்திரிக்காய், காய்கறி, வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் பல ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லையா, அந்த தராசில் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. அதுக்கு வந்து இயற்பியல் தராசை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இயற்பியல் தராசு நம்ம பள்ளியில் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இயற்பியல் தராசை நம்ம காமிச்சிருக்கோம். அந்த இயற்பியல் தராசில் நம்மளுடைய கிராம் எவ்வளவோ அது மட்டும் மிக துல்லியமான அளவுகளை காமிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய கிளாஸ் போனீங்கன்னா, இப்போ +1 +2 போயிட்டு ஃபஸ்ட் குரூப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு, அந்த மாதிரி எடுத்தீங்க, அந்த மாதிரி குரூப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸை வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த இயற்பியல் தராசவே காமிப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அதனுடைய துல்லியத்தன்மையை நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிச்சனில் சமையலுக்கு என்னென்ன பொருளை யூஸ் பண்ணுறோம், கடுகு, ஜீரகம், அரிசி, பருப்பு, முந்திரி, கடலை, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ கடுகெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், 10 கிலோ, 5 கிலோ, 1 கிலோ அப்படியே வாங்குவோம்? கிடையாது. ஏதோ ஃபங்க்ஷன்னா அதிகமாக வாங்குவோம். இல்லை வீட்டுக்கு அப்படின்னா 1/4 கிலோ, 1/2 கிலோ இந்த மாதிரி தானே வாங்குவோம் கடுகு. அப்போ அந்த கடுகை போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அளவு ஜாடி தேவைப்படுது. ஸோ அந்த அளவு ஜாடி 1/2 கிலோ, 1/2 kg அளவு ஜாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை கண்ணாடிலேயோ இல்லை சில்வர்லேயோ அலுமினியத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய கொள்ளளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த டப்பாவில் போட்டு வச்ச இந்த கடுகு வந்து 1/2 கிலோ இருக்கும் வழியா அப்படிங்கிறத நம்ம வீட்டில் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஜீரகம் அப்படின்னா ஜீரகம் பார்த்தா நம்ம கிலோ கணக்கெலாம் வாங்க மாட்டோம். 100 கிராமு, 200 கிராமு இந்த மாதிரி தான் நம்மலாம் டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குகிறோம். அதனுடைய இப்போ 100 கிராம் பாட்டில் அப்படிங்கிற டப்பாவில் நம்ம என்ன பண்ணுவோம், அடைச்சி வைப்போம். அது பாட்டிலாக இருக்கலாம், பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நம்ம அடைச்சி வைக்கிறோம். ஆனால் அரிசி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிப்பம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஒரு சிப்பம்னு எடுக்கிறோம். ஒரு சிப்பம்னா 25 kg அதில் இருக்குது. அப்போ ஒரு சிப்பம் அப்படின்னா 25 கிலோன்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். பருப்பு 5 கிலோ, 2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான். அதே முந்திரி நம்ம 2 கிலோ, 1 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்குகிறோமா? இல்லை. முந்திரி வந்து 100 கிராமு, 50 கிராமு, 1/4 கிலோ இந்த மாதிரி பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் நாம் வாங்குகிறோம்.
வரும். இந்த பொருளெல்லாம் நம்ம அடைச்சி வைக்கக்கூடிய கண்டெய்னரு அதனுடைய கிராமுக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன பண்ணுவோம், அந்த அளவு ஜாடிகளை நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து பாதுகாப்பாக வச்சுக்குவோம். இதுவும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுகள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா வந்து சமைக்கிறதுக்கு ஒரு காய்கறியோ இல்லை வந்து வேறு ஏதாவது கீரையோ இந்த மாதிரிலாம் போய் வாங்கிட்டு வர சொன்னால் கீரை போய் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வா அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வா, 2 கட்டு கீரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி 1 வாங்கிட்டு வா, 2 வாங்கிட்டு வான்னா சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 100 கிராம், ஒரு 2 கிலோ விலை அதிகமாக இருந்துச்சுன்னா தக்காளி நம்ம வந்து 1/4 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ வாங்குகிறோம். விலை வந்து மலிவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கிறோம். இதனால இப்போ கிலோகிராம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம எதனெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தினுடைய தன்மையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய அளவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கோல்டை பற்றி, கோல்டுனுடைய வெயிட்டு, அது எதனால் எந்த தராசில் அளக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை எந்தெந்த அளவு ஜாடிகளில் பயன்படுத்துகிறாங்கங்கிற அளவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் சமைக்கிறதுக்கு மெயினாக நமக்கு ஆயில், எண்ணெய் தேவைப்படுது. எண்ணெயை நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், விலை உயர்ந்த எண்ணெய் வகைகளாக இருந்தால் எனக்கு வந்து 100 ml வந்து எண்ணெய் கொடுங்க, இல்லைன்னா 200 ml கொடுங்க, இல்லை வந்து எனக்கு அரை லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எண்ணெயை நம்ம 1000 மில்லியை வந்து நம்ம 1 லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து 1 லிட்டர் எண்ணெய், 2 லிட்டர் எண்ணெய், 5 லிட்டர் எண்ணெய், இந்த மாதிரி டன்னு கணக்காக வாங்குறவங்களும் வாங்குவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆயிலினுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம அளக்கிறோம். அப்புறம் எண்ணிக்கையில் நம்ம எப்படி அளவுகளை அளக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம் சடனாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் ஆல்ரெடி சாப்பாடு இருக்குது, பருப்பு குழம்பு இதெல்லாம் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி அப்போ தம்பி வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட பொண்ணுக்கிட்டேயோ நம்ம வந்து காசு கொடுத்து போய் கடையில் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வா, இல்லை ஒரு 5 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, வடை ஒரு 10 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இல்லை நம்ம வீட்டுக்கு உறம்பரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உட்காரத்துக்கு சேர் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 சேர் கொண்டு வந்து கொடுங்க, இல்லை எங்கள் பையன் படிக்கிறான், எங்கள் பையனுக்கு ஒரு 10 பென்னு கொடுங்க, 10 பென்சில் கொடுங்க, எங்கள் பொண்ணு முடி வந்து விரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு ஹேர் பேண்ட் வேணும், எனக்கு 10 ஹேர் பேண்ட் வேணும். அந்த முடியினுடைய நீளத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேலில் வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கலாம். இப்போ வீட்டில் வந்து எல்லாமே வந்து நிறையா வாங்கி வச்சுருக்க மாதிரிலாம் இருக்காது. தேவையான பொருட்கள்லாம் ஒன்று தான் இருக்கும். இப்போ பார்த்தா ஃபேன் ஒரு ரூமில் ஒன்று இருக்கும், இன்னொரு ரூமில் இன்னொரு ஃபேன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லா வீட்லேயும் சோப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து எண்ணிக்கையில் நம்ம சொல்கிறோம். ஸோ எண்ணிக்கையில் சொல்கிறதும் இது ஒரு வகையான ஒரு மெஷர்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம், தங்கத்தை கிராமில் 1 கிராம் 2 கிராமு இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதனுடைய தராசை வந்து இயற்பியல் தராசை கொண்டு அளக்குறாங்கன்னு பார்த்தோம். வெஜிடபிள்ஸையும் நம்ம தராசு அல்லது மின்னணு தராசு மூலம் நம்ம அளக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காய்கறியை வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தைக்கெலாம் போனால் கையிலேயே அளவாக எடுப்பாங்க. கையில் அளவாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு கூறு நம்ம கத்திரிக்காய் ஒரு கூறு, பீக்கங்காய் ஒரு கூறு, முள்ளங்கி ஒரு கூறு அப்படின்னு சொல்லிட்டு கூறு கணக்கில் நாம் எடுத்துகிட்டு வருவோம். இது எல்லாம் பேரண்ட்டுமே நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம். சரிங்களா. இது எல்லாமே வந்து அளவீடுகள் தான். சரி, இப்போ உனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் தைக்கணும், இப்போ துணி தேவைப்படுது. இப்போ யூனிஃபார்ம் வந்து ரெடிமேடாக கூட இருக்கும். அப்போ ரெடிமேடாக இருக்கும்போது உன்னுடைய சைஸை சொல்லணும். உன் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல் சைஸா, இல்லை எம் சைஸா, இல்லை எக்ஸ்எல்லா, இல்லை XXL அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை ஃப்ரீ சைஸா, கொஞ்சம் பாடியாக இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஃப்ரீ சைஸா அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 22 26
26 28 32 34 36 இந்த மாதிரியான சைஸை நம்மக்கிட்ட கேட்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நாங்கள் துணி பீஸாக எடுத்து நாங்கள் ப்ளவுஸ் தைக்கணும், பேண்ட் தைக்கணும், வேறு கிளாத்துக்கு ஏதாவது சோபாவுக்கு கிளாத்து தைச்சி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீட்டரெல்லாம் வாங்கலாம். அது 1 மீட்டரு, 2 மீட்டரு, 5 மீட்டரு, இல்லை சென்டிமீட்டரில் எப்படி வேணால் நம்ம வாங்கலாம். இப்போ சென்டிமீட்டர்னால் ஒரு சிலருக்குலாம் 1 மீட்டர் வந்து ஜாக்கெட்டினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு 80 சென்டிமீட்டர் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அளவீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே அளவீடுகள் தான். இதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே வேண்டாம். அந்த அளவுகள் வந்து அளக்கக்கூடிய கருவிகள் தான் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ துணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அளவு நாடா வச்சு அளப்பாங்க. எண்ணெய்க்கு என்ன பண்ணுவாங்க, லிட்டரில் அளந்து ஊற்றுவாங்க. எண்ணிக்கைன்னா என்ன பண்ணுவாங்க, 4 5 6 7 8ன்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கு கிராமு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் வெஜிடபிள்ஸுக்கு தராசு, மின்னணு தராசு மூலம் பொருட்களை நம்ம அளக்கிறோம். இந்த மாதிரி பொருட்கள் வந்து அளக்கக்கூடியது அதனுடைய கருவிகள் தான் வேறையா ஒழிய மற்றபடி அளவீடுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமனானது. எல்லாமே அளவீடு இல்லாமல் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அதை தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து பன்னாட்டு அலகு முறையில் நமக்கு 7 வகையான அளவு முறைகளை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம், கேண்டிலா. சரி, இதுக்கெல்லாம் குறியீடு சிம்பிளாக எப்படி குறியீடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு 1 வேர்டில் கேட்பாங்க. இப்போ கே என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கே என்பது கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அப்போ அதனுடைய குறியீடு கெல்வினுடைய குறியீடு கே, மீட்டரோடைய குறியீடு ஃபஸ்ட்டு இது எம், ரெண்டாவது ஆம்பியருங்கிறது ஏ, வினாடி அப்படிங்கிறது வந்து எஸ், மோலுங்கிறது வந்து MOLA தான். பொருளினுடைய அளவை குறிக்கிறது தான் மோலு. கிலோகிராம் அப்படிங்கிறது நிறை. சரிங்களா? ஒரு பொருள் எவ்வளோ நிறை இருக்கோ அதை தான் வந்து நம்ம கிலோகிராம், கேஜி. அதான் நம்ம சொன்னோம்ல, ஒரு சிப்பம் அரிசி 100 கிலோகிராம்னா ஒரு 100 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி அரிசி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு கேஜி. அதுக்கப்புறம் ஒளிச்செறிவினுடைய அலகை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேண்டிலா, சிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ முறையின் அடிப்படையில் வந்து நமக்கு வெர்னியர் அளவுகோல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெர்னியர் அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெர்னியர் அளவுகோலை வச்சு தான் அதனுடைய அடிப்படை அலகுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெர்னியர் அளவுகோலை பொறியாளர்களும் இயந்திரம் உருவாக்குபவர்களும் தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து வெளிவிட்டத்தை வந்து அளக்க பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான அளவுகளை அந்த ஸ்க்ரூ மூலம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 0.1 mm அளவை விட மிக துல்லியமான அளவை அளக்க இந்த வெர்னியர் அளவுகோல் முறை பயன்படுது. இந்த வெர்னியர் அலகு முறையை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரும்பு செய்யும் தொழிற்சாலைகளில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பெரிய வகுப்பு போகும்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லேப்னு இருக்கும், அந்த லேபில் கூட உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அந்த இப்போ வெர்னியர் அளவுகோலை நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் இருந்ததுனால நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த பாடத்தில் நம்ம அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா வகையான அளவுகளுமே வந்து அளவுகள் முறையில் தான் குறிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீளம்னா என்ன, நிறைனா என்ன, காலம்னா என்ன, அதனுடைய அளவு, அளவீடு, எஸ்ஐ அலகு, அதனுடைய குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னதே தான் உங்களுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நிறுத்து கடிகாரம் கொடுத்துருக்காங்க. அளவிடும் கருவிகள் டிஃப்ரெண்ட் ஆகியிருக்கு, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீளத்தினுடைய அலகு வந்து மீட்டர், அதன் குறியீடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீளத்தின் அலகுகளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத 10 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். 1 மீட்டர் அப்படிங்கிறத 100 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். 1 கிலோமீட்டரை நம்ம 1000 மீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா?
1 கிலோமீட்டரை நம்ம 1000 மீட்டர்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் அளவு நாடாவை வந்து சென்டிமீட்டரிலும் மீட்டரிலும் நம்ம அளக்கலாம். சரிங்களா? அளவு நாடாவை பயன்படுத்தி சென்டிமீட்டரிலும் மீட்டரிலும் நம்ம அளக்கலாம். வெப்பமானி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனோம்னா நம்ம உடம்புல வந்து காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெப்பமானியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதனுடைய செல்சியஸ் நம்ம அளவிடலாம். அதே மாதிரி கிலோகிராம்னா என்ன, நிறைனா என்ன, வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் எல்லாமே பெற்றிருக்கும் முறை தசமப்படுத்தப்பட்ட அளவை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், கிலோகிராம் நிறைன்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த அளவு முறைகளை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1799 பிரான்ஸ் நாட்டினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அளவு முறையை கண்டுபிடிச்ச நாடு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1799 பிரான்ஸ் நாட்டில் அறிமுகமானது. சரிங்களா? மெட்ரிக் சிஸ்டம் அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, அந்த மெட்ரிக் சிஸ்டத்தை எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1866. இதெல்லாம் புக்கில் இல்லை, உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 1866ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக மெட்ரிக் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேரம் அப்படின்னா நம்ம டீன்னு சொல்லுவோம். நீளம் அப்படிங்கிறத நம்ம எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைங்கிறத நம்ம கிலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பரப்பளவுனா எல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஒளி செறிவுக்கு வந்து நம்ம கேண்டிலா அப்படின்னு சொல்கிறோம். பொருளினுடைய அளவு வந்து நம்ம மோலுன்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் திறன், ஆற்றல், விசை, அழுத்தம், மின்தடை, காந்தப்பாயம், காந்தப்புல வலிமை, ஒளிச்செறிவு இவற்றினுடைய அளவு, எஸ்ஐ அலகுகள் பற்றிய தகவல்கள் எல்லாமே நம்ம மேல் வகுப்புக்கு போக போக நம்ம நிறைய அளவீடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை எஸ்ஐ அலகு முறை எனப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டால் மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, பருமனின் அலகு மீட்டர்ஸ் கியூப். அப்போ முன்னோட்டுகள் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகளை தான் முன்னோட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. எஸ்ஐ அலகுகளில் பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள் நமக்கு சிலவர் புக்கில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 5ஆம் பக்கத்தில் நமக்கு முன்னோட்டுனா என்ன, அதனுடைய குறியீடு, அது பன்மடங்கு துணை பன்மடங்கு, அது மீட்டரில் எப்படி குறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ள அளவுகள் நிகழ்வுகளை சரியான அலகுகளால் அளவீட்டு அவற்றின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இப்போ பென்சிலோடைய முனையின் நீளம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மீட்டர்னு, அதை நம்ம வந்து துணை பன்மடங்கில் மில்லி மீட்டர்னு சொல்கிறோம். அப்போ பேனாவின் நீளம், அதுக்கப்புறம் 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம், ஆபரணங்களின் நிறை, இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வீட்டில் செஞ்சுட்டு வந்துடுங்க. அடுத்தது அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல். நம்ம தான் ஏற்கனவே இந்த வெர்னியர் அளவுகோல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? துல்லியமாக அளக்கக்கூடிய அளவுகள் தான் வந்து சரியான அளவீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு ஒரு குண்டூசியின் நீளத்தின் அளவுகோலை பயன்படுத்தி எப்படி நம்ம அளக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 6ல் இந்த அதை எப்படி அளக்கலாம் அப்படின்னா அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை அளவிடும் முறை சரியானதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்பாட்டில் தோராயமாக அளவிடுதல் என்பது அளவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அறிவியல் கணக்கீடுகளில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக சாவியினுடைய பூட்டு மற்றும் சாவி வலையை 1 மில்லிமீட்டர் மாற்றினால் கூட பூட்டு திறக்காது. எனவே அறிவியல் கணக்கீடுகளில் அளவீடுகள் துல்லியமாக இருத்தல் அவசியம். அளவுகோலை பயன்படுத்தி அளக்கும் பொழுது ஏற்படும் பொதுவான தவறுகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அளவீடுகள் அப்படின்னாவே மிக துல்லியமான அளவுகளாக இருந்தால் தான் அது அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய அளவிடும் கருவிகள் தான் நமக்கு வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்கேலில் என்னென்ன தவறுகள் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நமக்கு
உங்களுக்கு பேஜ் நம்பர் 6ல் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செயல்பாடு 2 நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த செயல்பாட்டை செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு வந்து என்கிட்ட கிளாஸில் உங்கள் டீச்சருங்கக்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது செயல்பாடு 3யும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வளைகோட்டி நீளத்தை இந்த நீங்கள் மேக்ஸுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா, அந்த நீளத்தை அளக்கிறதுக்கு அந்த இதை வச்சு நீங்கள் அதனுடைய வளைகோட்டி நீளம், பக்கங்களின் எண்ணிக்கை இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செயல்பாடு 3 நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இடமாறு தோற்றப்பிழை. இப்போ இடமாறு தோற்றப்பிழை அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளில் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியை தான் நம்ம இடமாற்று தோற்றப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். வாங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். புக்கில் கொடுத்துருக்காங்க 7 பேஜ் நம்பர் 7ல் ABC 3 பேர் ஒரு இதை உற்று நோக்குறாங்க. பென்சிலோடைய இதை அந்த அளவிடும் கண்களை சரியான நிலையில் வைத்து பார்ப்பது நம்ம மிகவும் அவசியம். கொஞ்சம் தவறுதலாக பார்த்துட்டா கூட நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்காது அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். இப்போ நிறை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா, நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். நிறையினுடைய எஸ்ஐ அலகை நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம கி என குறிப்பிடலாம். இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணுவோம், கேஜின்னு குறிப்பிடுவோம். நம்ம தமிழில் சொல்லும் பொழுது கிலோகிராம் கி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 6ல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கிறது. ஒரு கையில் ஒரு தாளையும் மறு கையில் ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொள். எந்த கை அதிக கனத்தை உணரும்? இப்போ நீங்கள் ஒரு கையில் உங்களுடைய சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, இன்னொரு கையில் வந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. எதில் வெயிட் அதிகமாக இருக்கிறதுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு வச்சோம்னா, இங்கே பாரு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பொது தராசு மின்னணு தராசு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அளவுகளை வந்து நம்ம மெட்ரிக் டன் என்ற அலகில் அளவிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ 1000 மில்லிகிராம் அப்படின்னா 1 கிராம், 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம் அப்படின்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் அப்படின்னா 1 டன் அப்படின்னு சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ பொதுத்தராசு எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி செயல்பாடு 4ல் தேங்காவோட பயன்படுத்தி ஒரு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத, தராசை எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத இந்த தராசு போல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தேங்காய் இதை பயன்படுத்தி அந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு தராசு செஞ்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது மின்னணு தராசு. இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் கடையிலையும் ஃப்ரூட்ஸ் கடையிலையுமே எல்லாமே இந்த இதை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு 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 கிராம்னா கூட அதில் சேர்ந்து அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த பொது தராசில் கொஞ்சம் இறங்கியிருந்தால் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதை பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இறங்கியிருந்தாலும் போட்டுருவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக எவ்வளவோ அதை மட்டும் இது பண்ணிக்குவாங்க. இது வந்து கோல்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த தராசு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் காலம். இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறுகின்றன, பருவ காலம் மாறுகின்றது, காலமும் மாறுபடுகிறது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். காலத்தை நம்ம எப்படி அளக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் எப்படி அளந்தாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து சூரியன் உதிக்கக்கூடியதை வச்சும் சூரியன் மறையக்கூடியதை வச்சும் சூரியன் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம முன்னோர்களெல்லாம் வந்து
டைமை வந்து கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம டிஜிட்டல் இந்தியாவாயிடுச்சு. நம்ம வந்து பல விதமான கடிகாரங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். கை கடிகாரம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டிஜிட்டல் வாட்ச்சு சொல்கிறோம், அப்புறம் ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்கிறோம். இன்னும் என்னென்னமோ நிறையா வாட்சுகள், எண்ணற்ற வாட்சுகள் வந்துருச்சு. லேட்டஸ்ட்டாக நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு பேஜ் நம்பர் வந்து 9வது பக்கத்தில் மணல் கடிகாரம் கொடுத்துருக்காங்க. முன்ன காலத்தில் இந்த மணல் இறங்கக்கூடிய இதை பொறுத்து அவங்க டைமை வந்து கணிச்சாங்க. சூரியன் உதிக்கிறத வச்சு மறையும் திசையை வச்சு அது இருக்கக்கூடிய பிளேஸை வச்சும் கணிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மணல் கடிகாரமும் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மேலும் அறிவோம் இருக்குது. இந்த மேலும் அறிவோம்ங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் நிறையா வரும். நான் ஒரு தடவை உங்களுக்கு வேணால் படித்து காமிக்கிறேன். அப்பப்போ நீங்கள் வந்து எதுக்கு அண்டர்லைன் பண்ணணுமோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். கரெக்டு தான். அப்போ நீங்கள் ஓடோமீட்டரை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுகிறது. இதில் 2 டைப்பான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள்ங்கிறது வந்து 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதுக்கு முன்னே என்ன பண்ணுறோம், மெட்ரிக் முறை வந்து 1799 பிரான்ஸ் நாட்டினால் அறிமுகமானதுன்னு சொல்லி கொடுத்துருந்தது. ஆனால் நமக்கு புக்கில் வந்து 1790 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மெட்ரிக் சிஸ்டம் வந்து அதிகாரப்பூர்வமாக 1866 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டதாம். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்திலும் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எப்பயாச்சும் டெல்லி போக வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதை நீங்கள் போய் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சு 1889 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் இரிடியத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதில் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு பயன்பாட்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற கொஷின் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து அதற்கான ஆன்சரை புக்கிலேயே நீங்கள் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நினைவில் கொள்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் படிக்கணும். ஏன்னா அதில் இருந்து 2-3 கொஷின் கண்டிப்பாக எப்பயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பாடத்தில் முக்கியமானது தான் நம்ம நினைவில் கொள்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்தில் பார்த்தோம்னா 6 மட்டும்தான் நினைவில் கொள்க கொடுத்துருக்காங்க. அதை நாம் பார்ப்போம். சரிங்களா? நினைவில் கொள்க. அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவதே அளவீடு எனப்படும். ஒரு அளவு தெரிஞ்ச அளவுலேருந்து தெரியாத அளவு ஒப்பிடுவது தான் அளவீடுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அளவுகள் உள்ளன. நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும். எஸ்ஐ அலகுகள்னு சொல்லி பார்த்தா நீளம், நிறை, காலம். நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடின்னு பார்த்துருக்கோம். அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவுகளை பெறலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்தோம் இல்லையா, அதிலிருந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறையை அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு ஆகும். அடுத்தது மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. நம்ம மதிப்பீடு வந்து இந்த பாடம் ஃபுல்லும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களாலேயே கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு நான் இதுக்கான ஆன்சரை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அளவீடுகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம அளவீடு முறைகளை பயன்படுத்துகிறோம்,
எங்கெல்லாம் வந்து சரியான அளவுகளை பயன்படுத்துகிறாங்க, துல்லியமான அளவுகளை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் உருவாகுது, அதுக்கப்புறம் அளவுகள் அப்படின்னா எல்லாமே உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாமே சேர்ந்தது தான் அளவுகள் அப்படிங்கிறத நாம் இந்த அளவீடுகள் பாடத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இதை நீங்கள் இந்த லெசனை வீட்டில் போயிட்டு அதேமாதிரி இது பன்னாட்டு அழகுமுறை, எஸ்ஐ அழகுமுறையில் இந்த 7ஐயும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த குறியீடை மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் அளவீடுகள் அப்படிங்கிறது. அளவீடுகளோடைய இன்னும் உங்களுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட்டோடைய சிஸ்டம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அடுத்த கிளாஸில் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அலகு 1ல் அளவீடுகள் லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம புக் பேக் கொஸ்டின்னு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.